ரங்கராஜ் பாண்டே மட்டும் சொல்லிட்டேன், முடிஞ்சா அண்ணாமலையும் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருங்க. இன்னைக்கு பெரியார சீமானில் தொடங்கி எச் ராஜாவிலிருந்து அண்ணாமலை வரை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்? சாமி கும்பிடாதுன்னு சொன்னதுனாலயா? இல்ல, இது ரங்கராஜ் பாண்டே சின்ன அண்ணாமலை, அண்ணாமலை பெரிய ரங்கராஜ் பாண்டே, அவ்வளவுதானே. ஏன்னா வந்து பேசிட்டு வர அண்ணாமலைங்க வந்து இந்த மாநிலத்தை மதவாதம் பற்றி கொள்ளாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிற ஒரு முதல்வராக இருப்பதால், தலைவராக இருப்பதால் கொண்டாடுறோம். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப்னு ஒரு செத்து போன மன்னன், நம்ம எல்லாம் பழசு படிச்சிருப்போம். அவுரங்கசீப்னு அவர் இருந்த பேரால அவுரங்காபாத்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த அவுரங்காபாத்துக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி பேர் மாத்தினுச்சு. பேர் மாத்தினதுக்கப்புறம் அது வந்து சத்ரபதி சாம்பாஜி நகர்னு பேர் மாற்றப்பட்டுச்சு. அதன் பிறகு இப்போ சாவான்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. அது சிவாஜி, மன்னன் சிவாஜியை பற்றி பேசுனுச்சு. அந்த படத்தை பற்றி, சினிமாவை பற்றி மகாராஷ்டிரா சட்டசபையில் பேச்சு நடக்குது. பேச்சு நடக்கும் பொழுது அங்கு இருக்கும் அவுரங்கசீபினுடைய சமாதியை அகற்ற வேண்டும்னு முதல்ல பஜ்ரங் தள்ளும் விஸ்வ இந்து பரிஷத்து பேசுது. விஸ்வ இந்து பரிஷத்து பேசினா, அப்பா இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு மாநிலத்தின் முதல்வர், மகாராஷ்டிராவின் முதல்வர் பட்னாவிஸ், ஆமா அதை அகற்றுவோம்னு பேசினார். அகற்றோன்னு பேசினது விளைவாக மகாராஷ்டிரா தன்னுடைய அமைதி குலைந்தது. நாங்கள் ராமர் கோயில் கட்டியதை போல, பாபரி மசூதியை இடித்தது போல அவுரங்கசீபுடைய மசூதியை இடிப்போம்னு சொல்லி மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை விஸ்வ இந்து பரிஷத்தும் பஜ்ரங் தள்ளும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவோடு அறிவிக்குது. இன்னைக்கு நாக்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே தடை உத்தரவு விதிச்சிருக்காங்க. ஒரு மாநிலம், உங்களுக்கு எளிதாக புரியறதுக்கு சொல்கிறேன், எப்படி சென்னை, திருச்சி, திருநெல்வேலி இருக்கோ அப்படி மகாராஷ்டிராவில் மும்பை, நடுவில் அவுரங்காபாத், கடைசி ஓரத்தில் நாக்பூர், இப்படி குறுக்கு இழுத்தோம்னா 700 கிலோமீட்டர் வரும். 700 கிலோமீட்டர் மொத்தமும் மகாராஷ்டிரா பற்றி எரிவதற்கான வேலையை பஜ்ரங் செய்யுது. பிஜேபி அதை ஆதரிக்குது. அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட பொழுது பொத்து நாப்பில் 1000 பேரை வச்சு ஊரை விட்டு வெளியேற்றி இந்த மாநிலத்தின் நிம்மதியாவது மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தினார் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். மலை மேல மசூதி இருந்துச்சு, தர்கா இருந்துச்சு, மாத்துன்னு சொல்றாங்க. டே அதெல்லாம் உன் வேலையை பாரு, அது நம்ம நாள் அங்கே இருக்கு, அது இருக்கும், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறது இருக்கு இல்லையா? அப்படி இங்க எந்த மதவாத சக்திகளும் தலை தூக்காமல் இந்த தமிழ்நாட்டு மக்கள் சகோதர எண்ணத்தோடு தொடர்ச்சியாக வாழ்வதற்கு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால், தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு அவ்வளவு உறுதுணையாக இருக்கிறார்களே ஏன் என்ற கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் சொல்லணும்ல, மற்ற மாநிலத்துக்கு கேட்கறனால பிஜேபி என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் ஏன் பிஜேபி சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். போப்பாங்க தெரியுமான்னு சொல்றானே ஏன்? அப்படி ஏன்னா நம்ம இங்க கடந்த 70 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம், எல்லாரும் படிக்க வச்சிருக்கிறதுனால அவன் சொல்றான் போப்போம் வேலையை பார்த்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் எந்த செயல் திட்டமும் செயல்பட மாட்டேங்குது, எந்த துரோக திட்டமும் செயல்பட மாட்டேங்குது, எந்த விஷம பிரச்சாரம் விடுபட மாட்டேங்குது. அண்ணன் வந்து மாசு உருவன் அண்ணன் வந்து பல கூட்டம் நடத்தும் போது ஒரு கூட்டத்தில் வந்து ரங்கராஜ் பாண்டேவை கூப்பிட்டு கூட்டம் நடத்திட்டாரு. அவ்வளவு பேர் சோசியல் மீடியால அலறிட்டான். ரங்கராஜ் பாண்டேலாம் ஒரு ஆளு, அண்ணன் கூப்பிடலாமா மாசு உருவன் என்ன அண்ணன் நான் சொல்றேன், கூப்பிட்டேன், சரி நம்ம கூப்பிடணும். அங்கேதான் நம்ம மேன்மையான ஆளாகிறோம். நம்ம என்ன ஆகிறோம், டேய் எங்கிட்ட எதிர்த்து பேசுற கருத்து இருக்கு, நீ வா நல்லா கடைவிரி வந்து சொல்லு வந்து என்ன சொன்னார் அவர் கடைசியில் மேடையில் வந்து அழுது புலம்பிட்டு போனார், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களே அப்படின்னு. வயிறு தவிர ஒன்றும் செய்ய முடியாது. நீ என்ன செய்ய, உங்களோட கருத்து இருக்கா? அது எங்க வந்தது மாசுபிரமணியம் அவர்களுக்கு தெரியுமா? அது இப்ப இந்த படம் தான் அவ்வளவு இல்லை, அது பெரியார் கிட்ட வந்தது. பெரியார் எதிர்த்து பேசலாம், அவங்க வா மேடை போடுவாரு. பெரியார் போல எதிர்கருத்து பேசியவனை மேடையில் அமர வைத்து பேச வைத்த ஆளே உலகத்தில் கிடையாது. பெரியார் ஆதரிச்சு பேசுறவரோட எதிர்த்து பேசுறவங்கள மேடை கூப்பிடுவார். பேசி முடிச்சுட்டு அதுக்கு மாற்றா நம்ம கிட்ட என்ன கருத்து இருக்கோ அதை பேசுவார். அதை போல ரங்கராஜ் பாண்டே மட்டும் முடிஞ்சா அண்ணாமலையும் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருங்க. இது ரங்கராஜ் பாண்டே சின்ன அண்ணாமலை, அண்ணாமலை பெரிய ரங்கராஜ் பாண்டே, அவ்வளவுதானே. ஏன்னா வந்து பேசிட்டு வர அண்ணாமலைங்க வந்து அப்ப பேசுனா பேசட்டும், கேட்போம். என்ன பேசிட்டு வர அவரு மேடைக்கு சொல்லிடுவாரா நீங்க 3வது மொழி படிங்கன்னு? அது பதிலுக்கு மாசூரன் பேசும்போது சொல்லுவார்ல கடைசியில், நாங்கே 3வது மொழி படிக்கிறோம் அப்படின்னு. உனக்கு தெரிஞ்சு 3வது மொழி சொல்லு நீ முதல்ல அப்படின்னு. இந்தியாவில் யாருமே படிக்க மாட்டாங்களா 3வது மொழி? நம்ம பிள்ளைங்க மட்டும் 3வது மொழி படிக்கிறோமா? நான் எளிதாக புரிய சொல்கிறேன். பெண்கள் இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்க. நம்ம படிப்பை ஆரம்பித்தது 100 வருஷத்துக்கு முன்னாடி. 100 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் சின்ன பள்ளிக்கூடத்தில் விட்ட பொழுது நமக்கு படிப்பு 2 தான். என்ன பாடம்?
ஒன்று தமிழ், கீழே மண்ணை கொட்டி ஆனா ஆவனான்னு எழுதுறது. ரெண்டாவது நம்பர், எண். அதனால தான் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும்னா 2 தான் படித்தோம். புள்ள 5வது வரையும் 12 வயசு வரைக்கும் நம்பரும் லெட்டர் தான் படிச்சிச்சு, மொழியும் எண்ணும் தான் படிச்சிச்சு. இது 2 தான் படிச்சு. அதுக்கப்புறம் 12 வயசுக்கு அப்புறம் மெதுவாக வரலாறு சொல்லி கொடுத்தோம். அப்புறம் புவியியல் சொல்லி கொடுத்தோம், ஜாகிரபி சொல்லி கொடுத்தோம், அப்புறம் பௌதிகம் சொல்லி கொடுத்தோம், இயற்பியல் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம் சப்ஜெக்டா. இன்னைக்கு என்ன பண்றோம்? 5வது படிக்கிற பிள்ளைக்கு பிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம், கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குறோம், பாட்னி சொல்லி கொடுக்குறோம், ஜுவாலஜி சொல்லி கொடுக்குறோம், ஹிஸ்டரி சொல்லி கொடுக்குறோம், சிவிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம். எல்லாமே 5வது படிக்கிற பிள்ளைக்கே இருக்கு. கரெக்டா? 5வது படிக்கிற பிள்ளைக்கு ஸ்பானிஷ் சொல்லி கொடுக்குறோமா, பிரெஞ்சு சொல்லி கொடுக்குறோமா, வங்காளம் சொல்லி கொடுக்குறோமா? ஏன்னா மொழி அறிவு இல்லை, பாடம் தான் அறிவு, பொருள் தான் அறிவு, சப்ஜெக்ட் தான் நாலேஜ், லாங்குவேஜ் நாலேஜ் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுக்க போறோங்கிறத பிரபாகர் ராஜா எம்எல்ஏ அவர்கள் பெருமையா சொல்வதற்கான காரணம், நாங்க இன்னொரு பாடம் சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைக்கு. அந்த புள்ள தெரிஞ்சுக்க வேண்டியது பாடத்தை தான், மொழி இல்லை. அந்த பாடத்தை நல்லா படிச்சா பின்னாடி அவசியம் ஏற்படும் போது புள்ள மொழியை படிச்சுக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களே, உலகம் பூரா வேற வேற இடத்துக்கு, அதெல்லாம் எப்படி பேசுறான்? அங்க போனதுனால பேசுறான். அட ஒண்ணுமே வேண்டாம், பீகார்ல இருந்து டேபிள் துடைக்க வந்தான்ல, அவங்ககிட்ட நம்ம இந்தியா பேசுறோம், அவன் தானே தமிழ் பேசுறான். அவன் என்ன மும்மொழி கொள்கையில் அங்கே தமிழ் படிச்சுட்டு வந்தானா? தமிழ்நாட்டுக்கு போனா நல்லா டேபிள் துடைக்கலாம், தமிழ் தெரிஞ்சான் துடைப்போம் நான் வந்தானே. வழி இல்லை, பொழைக்க வந்தான், வந்த இடத்துல வேலை செஞ்சான், வேலை செஞ்ச இடத்துல அந்த மொழியை கத்துக்கிட்டாதான் நம்மளை வச்சிருப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டா அவன் இந்த மொழியை படித்தான். சரியா? அப்படி எவனுக்கு தேவையோ அப்போ அந்த மொழியை படிக்க போறோம். தேவையில்லாமல் நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளி படிக்கிற பிள்ளை ஹிந்தி படிக்க வேண்டாமா, 3வது மொழி படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் படிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. படிக்கவே வேண்டாம். நம்ம பேரறிஞர் அண்ணா சொல்லி கொடுத்த நமக்கு இருமொழி கொள்கை இருக்கிறது. நமக்கு தமிழும் ஆங்கிலமும் இந்த மாநிலத்தில் மிக வளமையாக இருக்கிறது. அதனால எங்களுக்கு 3வது மொழி வேண்டாம். வேணுங்கிறால் யார் வேணாலும் படிச்சுக்கலாம். இங்க இந்தி பிரச்சார சபை இருக்கு, பிரெஞ்சு கிளாஸ் இருக்கு, யார் வேணாலும் படிச்சுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் ஒரு மொழியை சேர்ப்பது என்பது அந்த பிள்ளைக்கான சுமை. தேவையில்லாம ராத்திரி உட்கார்ந்து வீட்டில் யார் சொல்லிக் கொடுப்பா அந்த பாடத்தை? எங்க போய் படிக்க அந்த புடத்தை? அப்ப அது தேவையில்லை. இங்க பொருள் தான் அறிவு, சப்ஜெக்ட் தான் அறிவு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல, டேட்டா சயின்ஸ் போல அதை சொல்லிக் கொடுக்கறது தான் வழி. அதை சொல்லிக் கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இன்று தொடங்கலை. இந்த பழக்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீதி கட்சியிலிருந்து தொடங்குகிறது. நான் இந்த திராவிட மாடல் அரசின் அனைத்து சாதனைகளையும் சொல்லி இந்த ராத்திரியை சிவராத்திரியாக்க விரும்பலை. நான் இந்த ராத்திரி 9 மணிக்கு முடிச்சு வீட்டுக்கு போகணும்னா நம்ம ஒரு சாதனையை பேசினா போதும். அதில் முக்கியமானது எல்லாருக்குமான கல்விங்கிறது. அது எங்க தொடங்குது அப்படின்னா நீதி கட்சி காலத்தில் பிராமணை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பிட்டி தியாகராயர் என்பவர் ஏன் மற்ற சாதிகளில் ஒடுக்கப்பட்ட சாதிகள் படிக்க வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவன் பூரா பசியில் இருக்கான், அவன் பூரா வறுமையில் இருக்கான், அவன் பூரா வேலைக்கு போறான் என்பதை உணர்ந்த பிட்டி தியாகராயர் முதல்ல சென்னை மாகாணத்தில் 1920களில் மதிய உணவு வழங்கி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை வர வச்சார். உலகத்திலேயே முதலில் படிக்க வந்தா சாப்பாடு போடுவோம் சொன்ன முதல் மாகாணம் சென்னை மாகாணம் தான். அதை செஞ்சவர் பிட்டி தியாகராயர் தான் செஞ்சார். எப்படி இன்றைய முதல்வர் நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு வழங்கிய பொழுது உலகமே உற்று பார்த்ததோ அதை போல கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சியை சேர்ந்த பிட்டி தியாகராயர் மதிய உணவு வழங்கிய போது உலகமே உற்று பார்த்தது. என்னது, மெட்ராஸ் ஸ்டேட்ல மத்தியான சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடம் நடத்துறாங்களா அப்படின்னு. அதுதான் பின்னாளில் பெரியாரால் ஊக்குவிக்கப்பட்டது. பெரியார் கல்வி என்பது ஒடுக்கப்பட்டவரை போல பெண்களுக்கும் மிக முக்கியம்னு பேசுற ஒருத்தர் பெரியார். இன்னைக்கு பெரியார சீமானில் தொடங்கி ராஜாவிலிருந்து அண்ணாமலை வரை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்? சாமி கும்பிடாதுன்னு சொன்னதுனாலயா? இல்ல, பொம்பளை பிள்ளைகளை படிக்க சொன்னதுனால, பொம்பளை பிள்ளைகளை சமமா நடத்துன்னு சொன்னதுனால, பொம்பளை பிள்ளைகள் சொத்துல பங்கு சொன்னதுனால, இதையெல்லாம் சொன்ன கிழமை பெரியார். அதனால வேண்டாம் பெரியார் அப்படின்ற பெரியார் தான் திருப்பி அதை வலியுறுத்துறாரு. பின்னாளில் அதையே அண்ணா வலியுறுத்துகிறார். பொய்ச்சிரிப்பும் புரட்டும் உலகம் நிலவும் உலகில் நம் வாழ்க்கை பாதை நேராக இருக்க வேண்டுமெனில் கல்வியை தவிர வேறு வழி இல்லை, கல்வியை தவிர வேறு கதி இல்லைங்கிறார் அண்ணா. அண்ணாவின் தொடர்ச்சியாக வந்த கலைஞர் அதை அழுத்தி பிடித்துக் கொள்கிறார்.